கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 வாசிப்போமானால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, 2 விதமான வழிகளை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஒன்று நித்தியத்திற்கு நேராக கொண்டு போகிற வழி, இன்னொன்று மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற வழி. மனுஷனுக்கு எதெல்லாம் செம்மையாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் மரணத்துக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். ஆனா தேவனுடைய பார்வைக்கு எது செம்மையாய் தோன்றுகிறதோ அது நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். இதற்கு முதல் காரணமே பணம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பண ஆசையை கொண்டு தன் இருதயத்திலே இச்சைத்து உலக லௌகிக கவலைகளை தன் இருதயத்திலே கொண்டு வந்து எப்பொழுதும் மனுஷனுடைய நினைவுகளும் சிந்தனைகளும் இந்த உலகத்தை குறித்தே அவன் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறான். உலகத்தை சிந்தித்தது நிமித்தமாய் அநியாயமான வட்டிக்கு பணத்தை கொடுத்து அதில் வர பணங்களை கொண்டு நல்ல சொத்துக்களை சேர்த்து வைக்கலாமா, நல்ல நகைகளை வாங்கி வைக்கலாமா, நல்ல டைமண்ட்களை வாங்கி வைக்கலாமா, நிறைய இடங்களிலே வீடுகளை கட்டி வாடகை விட்டு அதில் வரும் பணங்களை கொண்டு ஆசை ஐஸ்வர்யத்தை இன்னும் பெருக செய்யலாமா, இந்த எண்ணங்களோடு சிந்தனைகளோடு மனுஷன் காணப்படுகிறான். இந்த வழி மரணத்துக்கு ஏதுவான வழி. இந்த பணமானது ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது தீமையான காரியங்களுக்கும் அவன் தவறுவான். இந்த பணம் அவன் கையில் இருக்கும்போது பொல்லாத வழிகளை நாடி தேவையில்லாத காரியங்களில் அவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை செலுத்தி அவலட்சணமான ஆதாயத்தை தேடுகிறவனா இருப்பான். பாவத்துக்கு தன் ஜீவியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாமல் தன் சரீரத்தை அசுசிப்படுத்தி கொண்டு பாவ வழிகளிலே நடக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, துன்மார்க்க வழியில எப்படியாவது பணத்தை சேர்க்கணும், இந்த பணத்தை கொண்டு நல்ல ஆசை ஐஸ்வர்யங்களை பெருக செய்யணும், பொய்களை பேசி ஆசை ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைப்பது, மற்றவர்களை வஞ்சித்து மற்றவருடைய பொருட்களை அபகரித்து பாவ வழிகளில் வருகிற ஆசை ஐஸ்வர்யங்களை தன்னுடைய சந்ததிகளுக்காக சேர்த்து வைப்பது, தன் மனம் என்ன விரும்புகிறதோ அதையெல்லாம் அவன் இச்சைத்து இந்த உலகத்தில் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கிறதோ அந்த பாவ வழிகளிலெல்லாம் அவன் நடந்து அனுதினமும் தேவனை அவன் துக்கப்படுத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடக்கிறவனாகவும் அவன் மரணத்துக்கு ஏதுவான வழியிலே நடந்து தன் ஜீவியத்தை தன் உள்ளான ஆத்மாவை அசுசிப்படுத்தி அவன் மரண வழிகளை நாடி ஓடுகிறான். நாம் இந்த தேவனுடைய திருவசனத்தை அறிந்து தேவனுக்கு எது பிரியமான வழி என்பதை நாம் அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து இந்த பாவ வழியை விட்டு தேவன் காண்பிக்கிற வழியிலே நாம் கடந்து போவோமானால் நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனிலே பிரவேசிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோதரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள என் பரிசுத்தரே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொன்னீரே. என் தகப்பனே, இதற்கெல்லாம் காரணம் பண ஆசை, அது எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறபடியால் என் தகப்பனே, இந்த பாவ வழியிலே நாங்கள் கர்த்தாவை கடந்து போகாதபடிக்கு நித்திய வழியிலே கடந்து போக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.